அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் எட்ரா ஸ்டடி பிளான் போட்டு 40 டேஸ் ஸ்டடி பிளானில் 7 டேஸ் ஸ்டடி பிளான்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இந்த 7 பேஜ் ஸ்டடி பிளானில் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி நீங்கள் ஒரு வீடியோ கொடுத்துட்டேன், அவங்களுக்கான கொஷின்ஸ் நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ டெஸ்ட் கொஷின்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ டெஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 116 கொஸ்டின் இன்றைக்கான டெஸ்ட்டு. ஸோ ஓடியில் ரெடி ஆகிட்டு சிலபஸை படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுங்க. உங்களால் சிலபஸ் ஓடி படிக்க முடியல அப்படின்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸ் என்னென்னா என்னுடைய புத்தகங்க. 3000 கொஷின்ஸ் அப்படின்னு நொறுக்கி வச்சுருப்பேன். அந்த புத்தகம் எப்படி தெரியுமா, ஒன்ஸு ஒரு நாள் எடுத்து உட்கார வச்சு நீங்கள் படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த புத்தகத்தை படித்து முடிக்காமல் எழுந்துடக்கூடாது அப்படின்ற தாட் உங்களுக்கு வரும். ஸோ அடுத்தடுத்து திருப்பிக்கிட்டே இருக்கலாம், அடுத்து என்ன சொல்கிறார், அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு தாட் வரும். ஸோ 3000 கொஸ்டினும் அவ்வளோ பக்காவாக ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. அதாவது நீங்கள் பிரியாணி சாப்பிட உட்காந்திங்கன்னா அந்த பிரியாணி சாப்பிட்டு முடிக்காமல் எழுந்திருப்பீங்களா, அந்த அளவுக்கு அந்த கொஷின்ஸில் ஒன்ஸு ஒரு டேயில் அந்த புக்கு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த புக்கை தாண்டி நீங்கள் வெளியே வர தோணாது. எந்த ஒர்க் இருந்தாலும் இன்றைக்கி லீவ்டா அப்படின்னுவீங்க. ஸோ நான் என்ன ப்ராமிஸ் பண்ணுவேன். ஸோ இது உங்கள் மனசில் தோணலைன்னா எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களுக்கு அது என்னன்றதை உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன். ஸோ இதுதாங்க ஓடி என்னன்றது என்னென்ன அதாவது என்னுடைய டெஸ்ட் கொஸ்டின் ப்ளஸ் என்னுடைய 3000 ப்ராப்ளம் புக்லெட்டு அது நீங்கள் கையில் எடுத்துட்டிங்கன்னா அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சுப்பீங்க, அல்ஜிப்ரானா என்ன அப்படின்றது தெரிஞ்சுப்பீங்க, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னையா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன இருக்குது அப்படின்றது ஒன்றுன்னா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட்குள்ளே நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் ஜாம்பவானாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ளே அந்த வெறி வரும், டே நான் தாண்டா மேத்தமெட்டிஷியன், நான் தாண்டா சப்ஜெக்ட் ஜாம்பவான் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீலை நான் உங்களுக்குள்ளே கொண்டு வரணும், அதான் என்னுடைய ஆசை. நல்லா படிங்க, உங்களுடைய திறமையை எக்ஸாமில் வேறு லெவலாக காட்டணும். ஸோ நீங்கள் அது எப்படி படிக்கணும், என்னென்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ என்னுடைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்க எல்லாத்துக்கும் அந்த டேட்டா வந்துடும். ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க, புக்லெட் ரிசீவ் பண்ணாதவங்க இமீடியட்டாக வாங்கிக்கேன். இன்றைக்கி லாஸ்ட் டேட்டுங்க. என்னால் இதுக்கப்புறம் கொரியர் போட முடியாது, ஏன்னா என்னுடைய பர்சனல் ஒர்க் நிறையா இருக்குது. ஸோ தயவுசெய்து இன்னையோட கொரியர் ஆப்ஷன் முடிச்சிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எல்லாமே புக் பண்ணிக்கிங்க. இதுக்கப்புறம் வரவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான். ஸோ அந்த 3000 ப்ராப்ளம்ன்றது உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும், என்னால் அடித்து சொல்ல முடியும். இது கண்டிப்பாக நடக்கும். ஓகே ஃபைன். இப்போ பாருங்களேன், செகண்ட் செட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இன் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். என்னங்க ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்குது, லெஜெண்டர், ஹெர்மைட், பெசல்ஸ், லாக்வார் பாலினாமியல்ஸ். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் தாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லாம் எப்படி இருக்கும், அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன வருது அப்படின்றத ஒரு லே அவுட்டாக பார்த்துட போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். த லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1 - x² y double dash minus 2x into y dash plus n into n plus 1 into y equal to 0. Then which of the following is solution for n equal to 1? ஸோ n equal to 1க்கு எதுங்க சொல்யூஷன், Pn of x கேட்குறாங்க. லெஜெண்டர் பாலினாமியல் ஆஃப் டிகிரி n-க்கு n equal to 1க்கு என்ன வரும், y of x தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. அது லெஜெண்டர் பாலினாமியலுடைய டெஃபினேஷன் உள்ளே கொடுத்துருக்கேன், அடுத்தடுத்து வரும் பாருங்கள். The Bessel equations x² y double dash plus x into y dash plus x² minus nu square into y equal to 0. The series has a solution near x equal to 0 is given by none கேட்குறாங்க. So first kind, the j nu of x equal to summation m from 0 to infinity minus 1 whole power m divided by m factorial into gamma of m plus nu plus 1 into x by 2 power 2m plus nu. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாங்க இது கரெக்டு. ஓகே, அதாவது எக்ஸாம் மோட்டிவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான். ஒரு ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் எதையுமே தப்பு பண்ணக்கூடாது, எதையுமே மறக்கூடாது. அடிச்சு டெஸ்ட் தள்ளிட்டே இருக்கணும். நான் உங்களுக்கு கொஷின்ஸ் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். எனக்கு எப்போலாம் தோணுதோ கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா நீங்கள் என்னை நம்பி அந்த புத்தகத்தை வாங்கிட்டீங்க. ஸோ அந்த புத்தகத்தை வாங்கினவங்க ஒரு ஃபில் ஆகணும்னா எக்ஸாம் நல்லா பண்ணணும். ஸோ அதுக்கு நான் நிறைய கொஷின்ஸ் அனுப்பிட்டே இருப்பேன். அடுத்த ஹெர்மைட் ஈக்குவேஷன்ஸ் பாருங்களேன். ஹெர்மைட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும். y double dash minus 2x into y dash plus 2n into y. ஸோ அது h2 of x எப்படி இருக்கணும், 4x² minus 2. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இதனோட ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்லாம் கொஷின்ஸில் டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்டேன். ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வச்சு n equal to 1, n equal to 2, n equal to 3 நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டிட் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு நம்ம பாலினாமியல்ஸில் கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் இதோ பாருங்கள். ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் பார்த்தா ஹெர்மைட் பாலினாமியல் exponential power of 2xt minus t square which is nothing but summation n from 0 to infinity hn of x into t power n by n factorial. ஸோ இது என்ன ரெக்கரன்ஸ் ரிலேஷனை ஃபாலோ பண்ணுது, hn plus 1 of x equal to 2x into hn of x minus 2n into hn minus 1 of x. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாங்க கரெக்டு. அடுத்து லாக்வார் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ என்ன பெஷல்ஸ் பார்த்துட்டோம், ஹெர்மைட் பார்த்துட்டோம், அப்புறம் லெஜெண்டர் பார்த்துட்டோம். இப்போ லாக்வார் பார்க்குறோம். x y double dash plus 1 minus x into y dash plus n into y. அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுங்க, ரொம்ப முக்கியமானது. L naught of x என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ L naught of x-ன்றது 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டு. அடுத்து ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி ஃபார் த லெஜெண்டர் பாலினாமியல். உங்களுக்கு தெரியும் என்னது ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி, சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இன்டெக்ரல் -1 to 1 pn of x into pmn of x dx. இதில் இன்ஃபினிட்டி 0 to infinity கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இன்டெக்ரல் -1 to 1 pm of x into pn of x dx 2/2n plus 1 into del mn குரோனக்கர் டெல்டா del of mn. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டு.
நெக்ஸ்ட்டு இந்த ரெக்கரண்ட் ரிலேஷன் ஃபார் த லேகர் பாலினாமியல்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது நத்திங் பட் n + 1 × ln of x ln + 1 of x = 2n + 1 - x × ln of x - n × ln - 1 of x. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாங்க கரெக்டு. இந்த கொஸ்டின் அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கங்க. அப்படியே பிரிண்ட் எடுத்து அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூ அபவுட் த பெசல் ஃபங்க்ஷன்ஸ்? ஜே நியூ ஆஃப் எக்ஸோடைய ப்ராப்பர்ட்டி என்ன? ஸோ ஜே மைனஸ் என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜே என் ஆஃப் எக்ஸ்னு வராதுங்க. ஏன்னா மைனஸ் நோல் போகிற n டைம்ஸ் ஜே என் ஆஃப் எக்ஸ் வரணும். அப்போ எந்த ஆப்ஷன் வருது பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாங்க கரெக்டு. ஓகே, அடுத்து இதை பாருங்கள். ராட்ரிக்ஸ் ஃபார்முலா பார்த்தா ஹெர்மைட் பாலினாமியல். ஸோ ராட்ரிக் பாலினாமியல் ஹெர்மைட் பாருங்கள். h ஆஃப் எக்ஸுக்கு -1/n e பவர் x ஸ்கொயர் டி பவர் n dx பவர் n ஆஃப் e பவர் -x ஸ்கொயர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இது போல் ஒவ்வொன்றுத்துக்குமே இருக்குது. ஸோ இதில் n = 1 n = 2 n = 3 இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணலாம்? n = 1 n = 2 n = 3 சப்ஸ்டிட் பண்ணி ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு இங்கே பாலினாமியல் பிடிச்சிடலாம். ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் பார்த்தா லாக்வார் பாலினாமியல்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது நத்திங் பட் e பவர் -xt × xt டிவைடட் பை 1 - t ஹோல் டிவைடட் பை 1 - t ஈக்குவல் டு சம் இஸ் n from 0 to ln of x into t power n. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இது கரெக்ட். நெக்ஸ்ட் ராட்ரிக்ஸ் ஃபார்முலா பார்த்தா லெஜெண்டர் பாலினாமியல். ஸோ ஒரு கலெக்ஷனாக கொடுக்குறேன் பாருங்களேன். இதை விட நாங்கள் வேணும். உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எதுவுமே படிக்காமல் போகக்கூடாது, அழகாக தெரிஞ்சுட்டு போகணும். சார் இதுக்கப்புறம் 30 நாளில் எங்களுக்கு இது போல் நிறையா சொல்லுவீங்களா சார்? வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுவேன். அந்த என்னுடைய 3000 ப்ராப்ளம் உங்கள் கையில் இருக்கணும். அவங்களுக்கு மட்டும் தான் அது வரும், ஏன்னா எல்லாத்துக்கும் வந்துடாது இல்லையா? ஸோ ஃபைன். அடுத்து pn of x = 1/2 power n n factorial into d power n by dx power n into x square - 1. இது வந்து லெஜெண்டர் பாலினாமியலுடைய ராட்ரிக்ஸ் ஃபார்முலா. இப்போ இதில் p3 of x கேட்குறாங்க. n = 3 சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அப்போ 1/2 டைம்ஸ் 5x³ - 3x². இது ரொம்ப நாள் ரிப்பீட்டட் கொஸ்டினுங்க, ரொம்ப முக்கியமானது. பிஜிடிஆர்பியில் ரிப்பீட்டடாக வர கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். விச் ஆஃப் த ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி ஃபார் த ஹெர்மைட் பாலினாமியல்? ஸோ ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி லெஜெண்டர் பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஹெர்மைட் பார்க்குறோம். ஹெர்மைட் பாலினாமியல் ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னது சொல்லுங்க பாப்பா, இதில் எது வரும் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ √π × 2 power n n factorial into del mn. ஓகே, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஃபார் த பெசல் ஃபங்க்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கைண்ட் கேட்குறாங்க. 2 நியூ டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு ஜே நியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜே நியூ -1 into x ப்ளஸ் ஜே நியூ + 1x. இதுக்கு ஈக்குவல் 2/x இன்ட்டு ஜே1 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜே0 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜே2 ஆஃப் எக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். தப்பு பண்ணிடக்கூடாதுங்க, ஷார்ப்பாக அடிக்கணும், பார்த்து கரெக்டாக அடிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த லாக்வார் பாலினாமியல் xy டபுள் + 1 - x into y + n into இதெல்லாம் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. ஸோ ln of x வந்து 1 - x ஈக்குவல் லாக்வார் பாலினாமியல். இது L2 L3 L4லாம் நீங்கள் போட்டுக்கொண்டு தான். அடுத்து லெஜெண்டர் பாலினாமியல் சாட்டிஸ்ஃபை த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் இதுவாக இருந்தால், ஸோ p1 of x இதெல்லாம் இருந்தால் p2 of x என்னவாக இருக்கும்? 1/2 டைம்ஸ் 3x² - 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஃப்ளோவில் நீங்கள் படிக்கணுங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ ரெடி ஆகிக்கிங்க. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு 3000 ப்ராப்ளம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க. அது வந்து உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த அவ்வளோ கண்டென்ட் நீட்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் நான் ஒரு சப்ஜெக்ட் வெரியண்டா அப்படின்னு உங்களை மாற்றோம் அந்த புக்கை படிக்க. உண்மையாக சொல்கிறேன், அந்த புத்தகத்தை ஓப்பன் பண்ணி நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தை ஃபுல் டே படிக்காமல் சாப்பிட கூட மாட்டீங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அதில் முழுகி போவீங்க. ஐயோ அப்படின்னு இருக்கும், இவ்வளோ கொடுத்துட்டாரு, இந்த விஷயங்கள் இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி. ஒவ்வொரு சிலபஸையும் நொறுக்கி தள்ளியிருப்பேன், நிறைய கொஸ்டின்ஸை கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அது எல்லாத்தையும் படிங்க. நல்லா படிச்சுட்டு தேர்வில் நல்லா எக்ஸாம் எழுதிட்டு தயவுசெய்து என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி எப்படி எழுதுனீங்கன்றதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.